ஹலோ நண்பர்களே, இது உங்கள் ப்ளூ மூன் சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதுக்கு முன்னாடி போட்ட சீரிஸை பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்லேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை மொதல் பார்த்துட்டாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ எபிசோட் 32 பார்க்கலாம். ஸ்டார்டிங் எடுத்தது நம்ம யுவான் வந்துட்டு உலகம் வந்து முன்னமே ஜூவை பார்த்துட்டு நீ வாடா குடிக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூவை வந்து இன்வைட் பண்ணுறதை பார்த்துன்னு நம்ம வந்துட்டு இல்லைடா உனக்கெல்லாம் வந்து சரக்கெல்லாம் தர முடியாது, ஏன்னா வந்துட்டு உன்னை வந்து நல்லபடியாக பார்த்துக்கணும்னு என்னோட மாஸ்டர் வந்து சொல்லிட்டு போயிருக்காரு, அதனால உனக்கு வந்து சரக்கெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜூவை வந்து மிரட்டியதுனால எந்த தப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கறத பார்த்துனே உடனே நம்ம டவ் வந்துட்டு இல்லடா உனக்குலாம் வந்து சரக்கு கொடுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவ் வந்து சொல்றத பார்த்துனே உடனே நம்ம ஜூ வந்துட்டு டே எனக்கு வந்து சரக்குனா தடுக்காதடா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றத பார்த்துனே உடனே நம்ம டவ் வந்துட்டு டே நீ வந்து கஷ்டப்படுத்துறதோட என்னதான் வந்து சரியில்லாம போகுது, அதனால நீ வந்து குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவ் வந்து சொல்றத பார்த்துக்கிட்டே டே நீ வந்து பேசுறப்ப கியூட்டா ஆளே நம்ம ஜூ வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து மிரட்டுறத பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு சரி சரி நீ வந்து அவங்ககிட்ட எல்லாம் வந்து சொல்லாத, நான் வந்து குடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்துட்டு அமைதி. நம்ம டவ் வந்துட்டு ஜூ கண்ணா உன் வாயில வந்து உனக்கு டேஸ்டே இல்லைன்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும், அதனால வந்துட்டு நீ வந்து டீ குடிக்கிறது ஒண்ணுதான் சரக்கு குடிக்கிறது ஒண்ணுதான், அதனால வந்துட்டு நீ டீயை மட்டும் குடிடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவ் வந்து சொல்றத பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்துட்டு ரொம்ப அப்பாவி மாதிரி வந்துட்டு ஓகே சொல்லவும் இதை பார்த்தோன்னே உடனே யுவான் வந்துட்டு சரி சரி வாங்க நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்து குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வந்து குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப நம்ம யுவான் வந்து ஜூவை பார்த்துட்டு உன்னை கடைசி வரைக்குமே பார்க்க முடியாதோன்னு நினைச்சு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், கடைசியில வந்து உன்னை பார்க்க வேண்டிய சான்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யுவான் வந்து ரொம்ப சந்தோஷமா சொல்ற எல்லாத்தையுமே நம்ம ஜூ வந்து கேட்டுட்டே வந்து உட்காந்துருப்பான். வந்து மறுபடியும் வந்து குடிச்சிட்டு இருக்கப்ப அப்போ ஒரு காவலாளி வந்துட்டு இளவரசர் யுவான் உங்களுக்கு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி வந்து சொல்றதை பார்த்துன்னு உடனே நம்ம யுவான் வந்துட்டு டே உன்னை வந்து நான் ஜாங்கி கிட்ட தானே இருக்க சொன்னேன், நீ என்ன இங்க பண்ற அப்படின்னு சொல்லிட்டு யுவான் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்துட்டு ஆமா ஜாங் எங்க என்ன பண்றான் அவன் வந்து எப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளிகிட்ட வந்து கேட்கறப்ப அந்த பையனும் வந்துட்டு ஜாங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்துட்டு ஏன் தலைவர்ன்ற உண்மை மட்டும் அவனுக்கு தெரிஞ்சதுனால அன்னைக்கு ஃபுல்லா வந்துட்டு அவன் வந்து அழுதுகிட்டு இருந்தான், அது மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காவலாளி வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ சம உட்காந்துருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஜூ வந்துட்டு இல்ல இல்ல எனக்கு வந்து இந்த பாக்ஸ் எல்லாம் தேவையில்லை, நான் வந்து ஜாங் வேற சமாதானம் இன்னும் வந்துட்டு பேய் பள்ளத்தாக்கு வந்துட்டு மறுபடியும் வந்து போகவே மாட்டேன்னு சொல்லி எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், ஆனா வந்து ஏதோ ஒரு பொருளை மட்டும் அங்கே விட்டுட்டு வந்திருக்கானா அதை மட்டும் எடுக்க போயிருக்கான், அவன் மட்டும் திரும்ப வந்துட்டானா நாங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்து சந்தோஷமா வாழ்வோம் அப்படின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கான், அதனால வந்துட்டு எனக்கு இந்த பாக்ஸ் எல்லாம் தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே டவ் வந்துட்டு சரிடா இந்த பாக்ஸ் வந்து வச்சுக்கோ உனக்கு வந்து ரொம்ப தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவ் வந்து சொல்றதை பார்த்தோன்னே ஜூ வந்து அவனே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே டவ் வந்துட்டு வெண்ணுக்கு கூட இந்த பாக்ஸ் வந்து தேவைப்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டவ் வந்து சொல்றதை பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு எனக்கு வந்து எந்த விஷயத்துல வந்து நான் கரெக்டா ஆஃப் ஆவேன்னு உனக்கு வந்து நல்லா தெரிஞ்சிருக்கு, அதனால வந்துட்டு நீ சமாளிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே டவ் வந்துட்டு புடிடா அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வந்து பாக்ஸ் வந்து இறங்கின உடனே அங்க இருக்க இடத்த எல்லாத்தையுமே வந்து சுத்தி இருக்கு, இந்த மாதிரி இடத்துல தான் நானும் வெண்ணும் வந்து வாழலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிக்கிட்டே வந்து குதிரையை வந்து கட்டிட்டு இருப்பான். அப்போ ஒரு காவலாளி வந்து குதிரையில வந்து பேயோட தலைவர் வந்து நல்லா வசமா மாட்டிக்கிட்டான்டா, அவன் வந்து எப்படி வந்து சாக போறான்ற இதை வந்து நம்ம வந்து பார்க்கணும்ல, அதனால சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிட்டு போற எல்லாத்தையுமே நம்ம ஜூ வந்து கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டு நம்ம வெண்ணு வந்து அங்க இருக்க எல்லா காவலாளியும் வந்துட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு அவன் வந்து ரொம்ப மாசா வந்து நிக்கிறத பார்த்தோன்னே நம்ம ஜாவோ வந்துட்டு டே நீ வந்து சண்டையை நிறுத்துறா, இதுக்கப்புறம் வந்துட்டு நீ உன்னால வந்து ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அதனால வந்துட்டு நீ ஒழுங்கா சரணடைகிற வேலையை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு அப்படிலாம் பண்ண முடியலன்னா நீ வந்து என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து நக்கலா கேட்கறத பார்த்தோன்னே சுத்தி இருக்க எல்லா காவலாளியும் வந்துட்டு என்ன பேயோட தலைவர் உங்களுக்கு வந்து கண்ணெல்லாம் தெரியாம போயிடுச்சா, இங்க வந்து எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு பாத்தீங்களா, உன்னை வந்து நாங்க கொன்றுவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு காவலாளி வந்து சொல்றதை பார்த்தோன்னே ஜாங்கு வந்து வெண்ணையே பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு அப்படிங்களா சாமி நீங்க மட்டும் யாராவது வந்து கிட்டக்க வந்தீங்கன்னா உங்க எல்லாருமே வந்து நான் கொன்று வேண்டாம், யார் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கிண்டலா கேட்டுக்கிட்டே வந்துட்டு அவன் கழுத்துல இருக்க சாவியை வந்து எடுத்து காமிச்சிட்டு இந்த சாவி வந்துட்டு கதவு திறக்க வந்து யூஸ் ஆகும், யாருக்கெல்லாம் வேணுமோ அப்ப எல்லாருமே வந்துட்டு ஒவ்வொரு ஆளா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து நக்கலா கேட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஸ்கார்பியன் வந்துட்டு டே அவன் சொல்ற எதையுமே வந்து நம்பாதீங்கடா, ஏன்னா வந்துட்டு நம்ம வெண்ணு வந்துட்டு அது யாருப்பா சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கேட்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஸ்கார்பியன் வந்துட்டு நான் தாண்டா சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிட்ட வந்து பதில் சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் நீலாம் வந்து பேசாதடா, நீலாம் வந்து எவ்வளவு பெரிய துரோகி தெரியுமா, நீ எப்படா பேசுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம ஸ்கார்பியன் வந்து வெண்ணை பார்த்துக்கிட்டே ஏன் நீ வந்து பண்ணா தப்பி இல்லை நாங்க வந்து பண்ண தப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்கறத பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு வாய மூடுறா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஷென்னு வந்துட்டு உன்ன மாதிரி லூச வந்து கொல்றதுல எந்த தப்புமே இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட எல்லாம் இருக்காத இங்க வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து ஜாங்க வந்து கூப்பிடுறப்ப உடனே நம்ம ஜாங் வந்து ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து வாய மூடு உன்னை வந்து நான் கொல்லதான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாங் வந்து இதை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு டே அவனை வந்து விடுடா, அவன் வந்து என்ன வந்து என்ன பண்ணாலும் எனக்கு வந்து கவலையே கிடையாது, அவனை வந்து விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஷென்னு வந்துட்டு டே நீ வந்துட்டு அவனை வந்து நம்பவே நம்பாத, எப்ப
பாரு வந்துட்டு பேய் வந்து பொய் சொல்லிட்டு தான் இருக்கும், அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷென்னு வந்து சொல்றத பார்த்தோன்னே அவன் வந்து என்னைக்குமே வந்து பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே நம்ம ஜூ வந்து பின்னாடி வரதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜாங் வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நின்றுட்டு இருப்பான். நம்ம ஜூ வந்து ஜாங் பக்கத்தில் வந்துட்டு டேய் ஜாங் நீ வந்து என்னை வந்து நம்புறீல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கேட்கறத பார்த்தோன்னே ஜாங் வந்துட்டு அப்படியே அமைதியாக ஜூவே வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம வெண்ணு வந்துட்டு செல்லக்குட்டி நான் இவங்க எல்லாத்தையும் வந்து பழி வாங்க போறேன், அதனால வந்துட்டு நீ என் கூட இருக்காது, நீ வந்து இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து சொல்றதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்துட்டு வெண்ணை பார்த்துட்டே வந்து பறந்து வந்து அவன் பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டே நம்ம வெண்ணை பார்த்துக்கிட்டே லைட்டாக சிரிச்சுக்கிட்டே டேய் நான் எப்பயுமே வந்து உன் கூட தான் இருப்பேன், நம்ம 2 பேரும் வந்து எதிர்த்து நிற்போமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஜூ வந்து அவங்க எல்லாரும் முன்னாடி வந்து வாழை வந்து நீட்டிட்டு நிற்கிறத பார்த்தோன்னே நம்ம வெண்ணு வந்து ரொம்ப தைரியமாக அவனோட விசிறியை வந்து நீட்டிட்டு வந்து நின்றுட்டு இருப்பான். இவங்க 2 பேரும் வந்து இப்படி நின்றுட்டு இருக்கப்போ உடனே நம்ம ஜூ வந்துட்டு டேய் நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்றா வந்தாலும் சரி தனித்தனியாக வந்தாலும் சரி நம்ம எல்லாரும் வந்து மோதி பார்த்துடலாம் வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்கிறத பார்த்தோன்னே பின்னாடி வச்சு அவங்க 2 பேர்த்தையும் வந்து கொல்லுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய்யோட தலைவர் வந்து சொல்லிட்டு இருக்கப்போ உடனே நம்ம பாய் வந்து பறந்து வந்துட்டு முன்னாடி வந்து நின்றுட்டு இருப்பான். பக்கத்தில் இருக்க வெண்ணை பார்த்துட்டு டேய் மறுபடியும் உன்னை வந்து நான் இப்படி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், அப்படி இருக்கப்ப நீ ஏன்டா இப்படி வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து கேட்கறத பார்த்தோன்னே வெண்ணு வந்து ரொம்ப கோவமாயிட்டு டேய் நீ வேணா என் கூட வந்து சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கூப்பிடுறதுனால பாய் வந்துட்டு சண்டைக்கு வந்து ரெடி ஆகி இவங்க 2 பேரும் வந்து செம்மையா இவங்க 2 பேருமே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒருத்தர் மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கப்ப இங்கே நம்ம ஜூ வந்துட்டு மற்ற பேய்ங்க கூட எல்லாரும் கூடயும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். வெண்ணும் பாயும் வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தருங்க வந்து சலிச்சவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நல்லாவே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம பாய் வந்து கொஞ்சம் நம்ம ஜூ வந்துட்டு டேய் நீ வந்து அங்கே போவாத அப்படின்னு சொல்லிட்டு மற்ற பேய்ங்க கூட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இதை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு டேய் நீங்க வந்து வராதடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்ணு வந்து கத்திட்டு இருக்கப்போ பாய் வந்துட்டு டேய் உன்னை வந்து நான் வரவே சொல்லல, நீ வந்து திரும்ப போடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து ஜாங்கி கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கப்போ உடனே நம்ம வெண்ணு வந்து கீழே இருக்க தண்ணியால வந்துட்டு நம்ம பாயை வந்து அட்டாக் பண்றத பார்த்தோன்னே ஜாங் வந்து அவன் கையில இருக்க ஊசியை வந்து பிரஸ் பண்ண அவனும் வந்து வலி தாங்க முடியாம மலையிலேருந்து அப்படியே கீழே விழுகிறத பார்த்தோன்னே நம்ம ஜூ வந்துட்டு டேய் வெண்ணு அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே வந்து நம்ம ஜூ வந்து அந்த மலையிலேருந்து கீழே விழுந்துருவான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜாங் வந்துட்டு மாஸ்டர் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து கத்திட்டு நிற்கிறப்ப நம்ம ஜூ வந்துட்டு கீழே வந்து வந்துகிட்டே இருக்கப்ப வெண்ணு வந்து அப்படியே கண்ணை திறந்து பார்க்குறப்ப நம்ம ஜூ வந்துட்டு வெண்ணை பார்த்து சிரிச்சிட்டே வந்துட்டு நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஜூ வந்து கீழே வரதை பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு அவனை பார்த்துக்கிட்டே வந்துட்டு கீழே போயிட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம பாய் வந்துட்டு எங்கேருந்து தான் வந்தானே தெரியல, நம்ம ஜூ வந்துட்டு காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோன்னே வெண்ணு வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே வந்துட்டு மலையிலேருந்து கீழே போயிட்டே இருப்பான். இதை பார்த்தோன்னே நம்ம ஜாவோ வந்துட்டு அப்பாடா அந்த பேய் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா வந்து நிற்கிற எல்லாத்தையுமே நம்ம ஸ்கார்பியன் வந்து பார்த்துட்டே நின்றுட்டு இருப்பான். ஜாவோ வந்து ரொம்ப சந்தோஷமா கிளம்பி போகிறத பார்த்தோன்னே நம்ம ஸ்கார்பியன் வந்து கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டே வந்துட்டு டேய் அந்த பேய் கிட்ட தான்டா அந்த சாவி இருக்கு, அதனால வந்து அவனை வந்து சீக்கிரம் கண்டுபிடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கார்பியன் வந்து சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் டே நம்ம ஜூ வந்துட்டு கண்ணை முடிச்சு பார்க்குறப்ப அவன் வந்து ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கிறதுனால பக்கத்தில் போய் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேட்குறப்ப அவன் வந்துட்டு உங்களை வந்து இந்த மாதிரி பெரிய மாஸ்டர் தான் வந்து விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் வந்து சொல்லிட்டு இருக்கப்ப பக்கத்தில் இருக்க எல்லாருமே வந்துட்டு டேய் உங்களுக்கு வந்து விஷயம் தெரியுமாடா, அந்த பேயோட தலைவர் வெண்ணு இருக்கால அவன் வந்து செத்து போயிட்டான்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க பசங்க எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஜூ வந்து கேட்டுட்டு அங்கேயே வந்து தலையெல்லாம் சுற்றி ரத்த வாந்தி எடுக்கிறத பார்த்தோன்னே பக்கத்தில் இருக்க பையன் வந்துட்டு உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு கேட்குறப்ப நம்ம ஜூ வந்துட்டு அந்த பையனை வந்து எதுவுமே கண்டுக்காம அவன் பாட்டி கிளம்பி போயிட்டே இருப்பான். ஜாவோட அரண்மனையில் வந்துட்டு நம்ம வெண்ணு வந்து செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த பாட்டியை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே நம்ம பாய் வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கார்பியனை பார்த்துட்டு இவன் மட்டும் இல்லைன்னா நம்ம வந்து பேயை வந்து வெளியே கூட்டிகிட்டே வர முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்துட்டு ஸ்கார்பியனை வந்து பாராட்டிட்டு இருக்கதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஸ்கார்பியனும் வந்துட்டு பாய் வந்து பக்கத்தில் இருக்க ஜாவோ பார்த்துட்டு சரி நீங்கள் எல்லாருமே வந்து பாட்டி வந்து என்ஜாய் பண்ணுங்க, நான் வந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து போன கையோட ஜாவோ வந்து பக்கத்தில் இருக்க ஸ்கார்பியனை பார்த்துட்டு இதோ இங்கே இருக்கால இவன் தான் வந்து என்னோட பையன், இவனை நினைச்சா எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து ரொம்ப பெருமையா வந்து பேசுற எல்லாத்தையுமே நம்ம ஸ்கார்பியன் வந்து ரொம்ப ஷாக்கா அவங்க அப்பாவே வந்து பார்த்துட்டே வந்து நின்றுட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம கூ வந்துட்டு டேய் நீ எங்கடா இருக்க ஜாங்கு ஜாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து கத்திட்டு வரதை பார்த்துன்னு ஜாங் வந்துட்டு வெளியே போவான். அப்படியே வந்து ரூம்குள்ளே வந்து உட்காந்துருப்பான். இன்னைக்கான வீடியோவில் கேட்கப்படுற கொஸ்டின் என்னன்னா நம்ம ஜூ வந்துட்டு யாரை வந்து காப்பாற்றுறதுக்காக மலையிலேருந்து கீழே குதிப்பான், அதுதான் வந்து இன்னைக்கான கொஸ்டின். இதுக்கு பதில் தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. வாங்க இப்போ சீரீஸ்க்குள்ள போகலாம். இங்கே நம்ம உடனே வெய்யோட மாமா வந்துட்டு எங்க என்னோட பையன் வெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூகிட்ட வந்து கேட்குறப்ப உடனே நம்ம வெய் வந்து நடுப்புற வந்துட்டு மாமா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படி இவன் வந்து என்னோட ஒய்ஃப் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெய் வந்து சொல்லிட்டு இருப்பான். இவன் வந்து இப்படி சொல்றதை பார்த்தோன்னே வெய்யோட மாமா வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு நீ வந்து வாய் முடுறா அப்படின்னு சொல்லிட்டு வெய்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கப்போ உடனே நம்ம கூ வந்து உயிரை அழுதுகிட்டே வந்து கேட்கறத பார்த்தோன்னே அவரு வந்துட்டு அப்படியே அமைதியாக நிற்கிறத பார்த்தோன்னே உடனே நம்ம கூ வந்துட்டு எதுவும் பேசாமல் அப்படியே அமைதியாக அழுதுகிட்டே வந்து நின்றுகிட்டு இருப்பான். இங்கே பே பண்ணு வந்துட்டு ஒரு வீட்டுக்கு வெளியே வந்துட்டு பேப்பர் எல்லாத்தையும் எரிச்சுக்கிட்டு இருக்கப்போ அப்போ தான் நம்ம ஜூ வந்து பறந்து வந்துட்டு உள்ளதான் வெண்ணு இருக்கான்னு எனக்கு வந்து தெரியும், அதனால கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேய் பண்ணிகிட்ட வந்து சொல்கிறப்ப அவள் வந்து அப்படியே அமைதியாக நின்றுட்டு இருப்பா. இதை பார்த்தோன்னே உடனே பறந்து போய் அந்த கதவை வந்து திறந்து பார்த்தா நம்ம வெண்ணு வந்து அந்த இடத்துல தான் வந்து படுத்திருப்பான். இதை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ வந்துட்டு அப்படியே அமைதியாக ஷாக்காக வந்து வெண்ணையை பார்த்துட்டு அழுதுகிட்டே வந்து நின்றுட்டு இருக்கப்ப இங்கே இவங்க 3 பேர் வந்து நின்றுட்டு இருக்கப்ப சுற்றி வந்து காவலாளி வரதை பார்த்தோன்னே வெய்யோட மாமாவும் வந்து ஓடி போயிட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப காவலாளி வந்துட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர்த்தையும் வந்து காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து பொய் சொல்லிட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே வெய்ய
வெய்யும் கூ வந்து ஒருத்தர் பார்த்துட்டு அந்த இடத்துல வந்து வேக வேகமாக ஓடி போயிட்டு இருப்பாங்க. இங்கே நம்ம ஜூ வந்துட்டு வெண்ணை வந்து எப்படியே பார்த்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து பார்த்துட்டு இவன் வந்து ரொம்ப கோவமாயிட்டு கீழே இருக்க நெருப்பு எல்லாத்தையுமே வந்துட்டு வெண்ணு இருக்க வீட்டில் வந்துட்டு இந்த நெருப்பை வந்து தூக்கி போட்டுட்டு இவன் பாட்டு வந்துட்டு கோவமாக வந்து பறந்து போயிட்டே இருப்பான். நம்ம வெண்ணு வந்துட்டு அந்த வீடு ஃபுல்லாக நெருப்பில் வந்துட்டு நடுப்புற வந்து படுத்திருப்பான். இங்கே கூ வெய்யும் வந்து ஓடி வந்துட்டு இருக்கப்ப நடுப்புற ஜூவை பார்த்தோன்னே உடனே நம்ம ஜூ கிட்ட வந்துட்டு எங்க என்னோட மாஸ்டர் வந்து நீ பார்க்கலையா, அவரை வந்து காப்பாத்தலையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜூ வந்து அமைதியா நான் உன்னோட இருக்கிற இடத்துல வந்து தீயை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்றதை பார்த்தோன்னே கூ வந்துட்டு ரொம்ப கோவமாயிட்டு டேய் அவரை வந்து உன்னை நம்பி தானே விட்டுட்டு வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து ஜூவை வந்து வேகமாக அடிச்சுக்கிட்டே வந்துட்டு நான் வந்து போறேன் அவரை வந்து காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூ வந்து போறப்ப அப்படியே டக்குன்னு மயக்கம் மட்டும் கீழே விழுந்துருவா. இதை பார்த்தோன்னே வெய் வந்துட்டு ஜூ என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ உடனே நம்ம ஜூ வந்து வெய்யும் கூவையும் பார்த்துட்டு நீங்க ரெண்டு பேருமே வந்துட்டு யுவான்ட்ட போய் இருங்க, அவர் வந்து உங்க ரெண்டு பேத்தையும் வந்து பத்திரமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து கிளம்பி போயிட்டே இருப்பான். நம்ம ஜூ வந்துட்டு ஒரு மலை கீழே வந்து உட்காந்துட்டு சரக்கு அடிச்சுக்கிட்டே வந்துட்டு வேணும் உனக்கு வந்து என்ன வேணும்னு எனக்கு வந்து நல்லாவே தெரியும், இருந்தாலும் வந்து உன்னை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடலான்னு நினச்சேன், கடைசியில் வந்து என்னையவே ஒன்னே மாதிரி வந்து மாற்றிட்டு போயிட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்துட்டு வெண்ணை நினச்சிக்கிட்டே வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம ஜூவும் வெண்ணும் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணது வந்து இப்போ வரைக்கும் இருந்த வரைக்குமே வந்துட்டு வெண்ணை நினச்சிக்கிட்டே வந்துட்டு நம்ம ஜூ வந்துட்டு டேய் வெண்ணை நீ வந்து எல்லாத்தையும் அழிக்கணும்னு நினச்சப்போ உன்னை வந்து நான் பார்க்குறப்ப நீ தான் வந்து சரியான முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், கடைசியில் வந்து நான் தான் வந்து அப்படி முட்டாளாக இருந்திருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து சொல்லிகிட்டே வந்துட்டு வெண்ணை நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டு நம்ம ரெண்டு பேரையும் வந்து சிக்க வச்சது அவன் தானேடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜூ வந்து ரொம்ப கோவமாயிட்டு கையில் இருக்க சரக்கு பாட்டில் எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டுட்டு உட்காந்துருப்பான். கொஞ்ச நேரம் கழிச்சு அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து கழட்டிட்டு நின்றுட்டு எனக்கு இந்த உலகமே தேவையில்லை, ஏன்னா என்னோட துணையை வந்து இந்த உலகத்தில் இல்லாதப்ப நான் மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன், எனக்கு வந்து சாவ நினைச்சு பயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனோட 7 ஊசி வேதனையை வந்துட்டு மறுபடியும் வந்து பயன்படுத்திக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம பாய் வந்துட்டு சரக்கெல்லாம் அடிச்சுட்டு வந்துட்டு டேய் ஜூ நீ வந்துட்டு பேய்க்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு மறுபடியும் அவனுக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கான், ஆனால் உன்னோட உயிரை வந்து யாரா காப்பாத்தனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாய் வந்து ரொம்ப கோவமா வந்து சரக்கெல்லாம் அடிச்சுட்டு உட்காந்துருப்பான். இங்க நம்ம ஜாவோ வந்துட்டு பென்சிக்கு வந்துட்டு சரக்கு வந்து ஊற்றி கொடுத்துட்டு இருக்கப்போ உடனே பென்சி வந்துட்டு டேய் நீ வந்து நடிக்காதடா, உன்னோட பையன் வந்து நம்ம கூட இருக்க வரைக்கும் நம்மளால வந்துட்டு எதுவும் பண்ண முடியாது, அவனை வந்து நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு பென்சி வந்து கேட்குறப்ப உடனே நம்ம ஜாவோ வந்துட்டு அவனை வந்து நான் கொண்டுட்டு அவன் இடத்துக்கு வந்து நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜாவோ வந்து சொன்னதா வந்துட்டு பென்சி வந்து அப்படியே வந்து ஸ்கார்பியன்ட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். இதை எல்லாத்தையுமே நம்ம ஸ்கார்பியன் வந்து கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கப்ப பென்சி வந்துட்டு அவனோட ஃபேஸ் மாஸ்க்கை வந்து கழட்டினா வேற யாரும் இல்லை நம்ம பேய் பொண்ணு தான் வந்துட்டு அவனோட உருவத்தில் போய் எல்லா உண்மையும் வந்து கேட்டுட்டு வந்துட்டு நம்ம ஸ்கார்பியன்ட்ட வந்து சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஸ்கார்பியன் வந்து கண்ணெல்லாம் கலங்கிட்டு வந்துட்டு அப்படியே ஷாக்கா வந்து நின்றுட்டு இருப்பான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம வெண்ணு வந்து உண்மையிலே இறந்துட்டானா, அவன் எல்லாத்தையும் வந்து எப்படி பழிவாங்க வருவான், அவன் வந்து திரும்ப வருவானா வரமாட்டானா அப்படின்றத தொடர்ந்து நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குற எல்லா நண்பர்களுமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோ உங்களால தொடர்ந்து பார்க்க முடியும். நண்பர்களே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க நண்பர்களே. நம்ம ஸ்கார்பியன் வந்து ஷாக்கா நிக்கிறதோட இந்த எபிசோட் முடியறது நண்பர்களே. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பட்டனையும் போடுங்க. நம்ம சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.